Good evening, Sandhya, Shangita, Revati, Gunavati, Good Manaselvi, evening, Priya. Good evening, ma'am. Good evening, ma'am. Good evening, ma'am. எல்லாரும் புக்ஸ் ரெடி பண்ணிட்டீங்களா? யார் யார்கிட்ட புக் இருக்கு? இங்க ஒரு ஹேண்ட் சிம்பிள் இருக்கும், ரைஸ் மட்டும் பண்ணிடுங்க. I will note it down. சூப்பர் குணவதி. மேம் எங்க தூரம் மேம் இருக்கு? தெரியலீங்களா? தெரியல மேம். ரியாக்ட்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணணும். மேம் சரி, இருக்குங்களா உங்ககிட்ட? ரேவதிட்ட நான் நோட் பண்ணிக்கிறேன். ரியாக்ட்னு ஒண்ணு இருக்கும், REACT, ரியாக்ட்னு. ஓகே தெரியலன்னா மேம். விடுங்க. சரி. ஜினிதா, என்னாச்சு புக்குக்கு? ரேவதி தான் என்கிட்ட ஃபோன் பண்ணீங்களோ? ஆமாங்க மேம். சரி சரி சரி. அப்படி புக்கு வாங்கிட்டே வந்துட்டீங்களா போய்? அவங்க கொண்டு வந்து டியூட்டிலேயே கொடுத்துட்டாங்க மேம். பரவாயில்லையே, சூப்பர். சரி சரி. பக்கத்துல தானா உங்களுக்கு? ஆமாங்க மேம், எனக்கு பக்கம் தான். நான் நுங்கம்பக்கத்தில் தான் மேம் டியூட்டி பார்த்துட்டு இருந்தேன். சரி சரி, அப்ப சந்தோஷம். குட் ஈவினிங் வனசெல்வி. வனசெல்வி புக் வச்சுட்டீங்கல்ல? Book இருக்கு ma'am. ஓகே, சூப்பர்டா. ஏஞ்சல் எம்எம்மா, சந்தியா, போன் அப்படியே சும்மா வந்து நீங்க ஒரு இடத்துல வச்சிருங்க. அதை ஃபிக்ஸ் பண்ணி கையில தூக்கிட்டே இருக்க வேண்டாம். ஒரு சேர் இல்ல டேபிள் மாதிரி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். மித்தவங்களாம் ஏன் வீடியோ ஆன் பண்ணாம இருக்கீங்க? இட் இஸ் மேண்டேட்டரி, கம்பல்சரியா நீங்க வீடியோ ஆன் பண்ணி ஆகணும். நோ எக்ஸ்கியூஸ். நைட் ஷிஃப்ட் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் எக்ஸ்கியூஸ். நம்ம நல்லா படிக்கிறதுக்கு தானே வந்திருக்கோம், ஃபீஸ் கட்டி. சரிங்களா? நல்லா படிக்கணும், அதுதான் நம்மளுக்கு முக்கியம். ஏன்னா எல்லார் வீட்லயும் கஷ்டப்பட்டு தான் காசு கொடுத்துருப்பீங்க. சும்மாலாம் யாரும் நிறைய காசு இருக்குன்னு யாரும் கொடுத்து கிளாஸுக்கு வரல. சரிங்களா? நம்ம என்ன பண்ணணும்? படிக்கணும். கிளாஸுக்கு வந்தா மட்டும் பத்தாது, கிளாஸ்ல உட்காந்து படிக்கவும் செய்யணும். சரிங்களா? நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து எல்லாரும் ஆன் பண்ணிட்டீங்களா? குட், சூப்பர். முதல்ல ஏபிசிடியை முதல்ல லேர்ன் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அது வந்து இந்த லெசன்ல ஃபர்ஸ்டே இருக்காது. ஓகே, பட் அது இல்லாம லேர்ன் பண்ணா கொஞ்சம் சரியாகவும் வராது. அதனால ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் இப்ப? ஏபிசிடி படிக்கிறோம். எஸ். ஓகே, நார்மல் ஏபிசிடி தான்ப்பா, A to Z வரைக்கும். எனக்கு பேக்ரவுண்ட்ல நாய்ஸ் வந்ததுன்னா நான் உங்கள்ட்ட மியூட் பண்ணிடுறேன். ரேவதிட்ட தான் வந்திருக்கு. ஓகே,
ஏ அப்படிங்கறது ஆ அப்படின்னு சொல்லணும். நம்ம தமிழ்ல தான் நான் சொல்லித் தரேன். ஓகே, ஏவை நான் எப்படி சொல்ல போறேன்? தமிழ்ல ஆனா அப்படி சொல்லணும்ல, அது வந்து ஆ அப்படி சொல்ற மாதிரி ஏவை சொல்லணும். சொல்லுங்க. ஆ ஆ. ஓகே. ஆ ஆ. அடுத்து பி. பிய வந்து நான் எப்படி சொல்லுவேன்னா பே அப்படின்னு சொல்லுவேன். ஆ பே. பே ஆ பே அடுத்தது சிய வந்து சே அப்படின்னு சொல்லணும். நான் சொல்ல சொல்ல ரிப்பீட் பண்ணுங்க. ஆ ஆ பே பே சே சே டே. டே நம்ம மண்டே டியூஸ்டே சொல்றோம்ல, அது மாதிரி டி வந்து டேல சொல்லணும். ஓகே. ஆ ஆ பே பே சே சே டே டே ஏ ஏ எஃப். எஃப் ஓகே, எஃப் எப்படி சொல்லணும்? எஃப். எஃப் அடுத்தது கே. ஏ கே கே. கே அடுத்தது ஹா. ஹா ஹா. ஹா அதோட ஃபர்ஸ்ட்லன்னு சொல்லிடலாம். ஆ ஆ பே பே சே 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 டே டே ஏ ஏ எஃப் 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 கே கே ஹா. ஹா அடுத்து இந்த ஐய வந்து நான் எப்படி சொல்லணும்னா ஈ அப்படின்னு சொல்லணும். தமிழ்ல இந்த ஈ வரும்ல, இந்த ஈ மாதிரி. ஓகே. ஈ. இ ஜே வந்து யாட். ஏஞ்சல் நைட் ஷிஃப்ட்ல இருக்கீங்களா? ஆமாங்க மேம். சரி, இனிமேல் என்ன பண்ணணும்னா நைட் ஷிஃப்ட்ல இருக்கேன்னு சொல்லி மெசேஜ் ஒன்று குரூப்ல போட்டுருணும். சரிங்களா? இன்ஸ்டியூட்ல இருந்தும் ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே செக் பண்ணுவாங்க. நீங்க எப்படி படிக்கிறீங்க எல்லாமே. நானும் ரிப்போர்ட் கொடுப்பேன், அவங்களும் நோட் பண்ணுவாங்க. நீங்க அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க அதை செக் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? இல்லைன்னா நீங்க ஏன் ஆன் பண்ணலன்னு அப்புறம் உங்கள்கிட்ட கொஸ்டின் வரும். ஓகே. ஒரு குரூப்ல வந்து மேம் டுடே ஐ மீன் நைட் ஷிஃப்ட், ஸோ ஐ கான் டர்ன் ஆன் மை வீடியோன்னு மட்டும் போட்டுருங்க. யாரா இருந்தாலுமே வீடியோ டர்ன் ஆன் பண்ண முடியலன்னா மெசேஜ் போட்டுரும். ஓகே. எஸ். ஸோ இன்னொரு தடவை சொல்லுவோம். ஆ ஆ பே டே சே டே சே சே டே டே ஏ ஏ ஏ ஏ எஃப் எஃப் கே கே ஹா ஆ இ இ ஜே வந்து யாட் அப்படின்னு சொல்லணும். யாட் 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 கா 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 எல் எல் எம் 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 என் 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 ஓ ஓ டே பே பே கு 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 எர் 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 எஸ் எஸ் சே சே டே இந்த ஊ ஊ யூ வந்து ஊ அப்படின்னு சொல்லும். ஓகே. ஊ ஊ ஃபவ் ஊ பௌ வே பௌ வே வே இக்ஸ் 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 யுப்சிலான் யுப்சிலான் சிலான் செட். செட் எஸ், இக்ஸ் யுப்சிலான் இஸ் செட். எக்ஸ் யுப்சிலான் செட். செட் ஓகேவா? ஏல இருந்து இஜெட் வரைக்கும்.
ஒரு தடவை எல்லாரும் சேர்ந்து சொல்லிடலாமா? ஆ ஆ A, பே பே B, சே சே C, டே டே D, ஏ ஏ A, எஃப் F, எஃப் கே கே G, ஹா A, ஆ இ E, யாட் யாட் Dot, கா கா K, எல் எல் L, எம் எம் M, என் என் N, ஓ ஓ O, பே பே B, கு கு O, எர் எர் R, எஸ் எஸ் S, டே டே T, உ உ U, ஃபௌ ஃபௌ O, வே வே V, இக்ஸ் எக்ஸ் X, யுப்சிலான் யுப்சிலான் செட் Epsilon, செட் செட் ஜஸ்ட் ஒரு குட்டி ரைம்ஸ் மாதிரி ஒன்று பார்ப்போம். இதை நீங்கள் இந்த பாட்டை கேட்கும்போதே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும் அப்படின்னா கடகடகடன் மண்டையில் ஏறிடும். இங்கே பாருங்க, நீங்கள் வீட்டில் எல்லாரும் குழந்தைங்க வச்சுருப்பீங்க. நார்மலாக யூடியூப்பில் வீடியோ பார்க்குறதுக்கு பதிலா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஜெர்மன் ரைம்ஸ் எல்லாம் போட்டு போட்டு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்லா வரும். இப்போ நம்ம ஏபிசிடி கற்றுருக்கோம், எவ்வளோ ரைம்ஸ் இருக்குது பாருங்க, சரிங்களா? இது சும்மா உங்கள் பிள்ளைங்களோட உட்காந்து டிவியை போட்டு விட்ருங்க, அவங்க பாட்டு பார்த்து பொம்மை படம் தானே அவங்க பாட்டு பார்த்துட்டு, நானும் அப்படி தான் படிக்கும்போது பண்ணேன், சரிங்களா? நார்மலாக யூடியூப்பை போட்டு விட்டு அவங்களும் அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க, நம்மளும் அப்படியே கேட்டுகிட்டே இருப்போம். அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், யூடியூப்பில் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஹவுஸ் ஒய்ஃப்ஸுக்கு அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட், சரிங்களா? ஜஸ்ட் ஏபிசிடி ஜெர்மன் ரைம்ஸ் அப்படின்னு போட்டிங்கனாலே நிறையா வரும். ஓகே, அப்படியே நீங்கள் பாட்டுக்கு என்ன பண்ணிடலாம், ப்ளே பண்ணிடலாம், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் புரிஞ்சுக்கிருவீங்க. Jetzt kann ich mein ABC von Buchstaben A bis Z. A, B, C, D, E, F, G, H, I, J, K, L, M, N, O, P, Q, R, S, T, U, V, W, X, Y und Z. Jetzt kann ich mein ABC von Buchstaben A bis Z. A, B, C, D, E, F, G, H, I, J, K, L, M, N, O, P, Q, R, S, T, U, V, W, X, Y und Z. Jetzt kann ich mein ABC von Buchstaben A bis Z. எல்லாரும் பாடுங்க பார்ப்போம். பாடாதுன்னு சும்மா சொல்லுங்க. சொல்லலாமா? ஆ ஆ ஆ பே பே சே ஆ பே பே. பாடுங்க பாடுங்க சந்தியா, நல்லா தான் பாட்டீங்க. ஆ பே சே டே ஏ ஏ ஏ ஏ எஃப் கே ஐயோ ஏபிசிடி இது என்ன ஆகுனா நம்மளுக்கு நம்ம இங்கிலீஷ்ல படிச்ச ஏபிசிடியை மறந்துட்டு தான் அதுல சொல்லணும். ஓகே, உடனே ஒரே நாள்ல வராது. நம்ம இத்தனை வருஷமா இங்கிலீஷ்ல இந்த தான் ஏபிசிடியே மறந்துச்சு. இப்பதான் எங்க பாப்பா வந்து பார்த்து என்னம்மா ஏபிசிடி கூட தெரியாது அப்படின்னு. அது மாதிரி நம்ம என்ன பண்ணணும், இங்கிலீஷ் ஏபிசிடியை மறந்துட்டு ஜெர்மன் ஏபிசிடி கத்துக்கணும்.
ஸோ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். அதை தமிழில் கரெக்டாக நீங்கள் எழுதி வச்சு டெய்லி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சரிங்களா? என்ன பண்ணி ஆக வேண்டியதா இருக்கு? நம்மளோட பழைய ஏபிசிடியை மறக்கணும். இன்னொன்னு என்ன, இங்க இன்னொரு கஷ்டம், நம்ம ஈய ஃபுல்லா ஏன்னு சொல்லணும். இந்த ஈ இருக்கு பாருங்க, இதை நான் எப்படி சொல்லணும்? ஏ அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஐ என்ன சொல்றேன்? ஈன்னு சொல்றேன். ஓகேவா? ஸோ இதை மட்டும் கொஞ்சம் ஒரு ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நீங்க டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணும்போது வந்து ஸோ இந்த ஜே வந்து என்ன சொல்லுவோம்? யாட் அப்படின்னு சொல்லுவோம். இதை பார்த்து சொல்லுங்க இப்ப எல்லாரும். ஆ ஆ ம் பே பே ம் சே சே டே ஏ ஏ ஏ எஃப் எஃப் கே கே ஏ கே ஹா ஆர் ஆ இ இ யாட் 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 கா 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 எல் 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 எம் 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 என் என் ஓ ஓ பே பே கு கு எர் எர் எஸ் எஸ் டே ஏ உ உ பௌ பௌ பே வே எக்ஸ் இக்ஸ் எக்ஸ் எப்சிலான் எப்சிலான் செட். செட். ஓகேவா? டவுட்ஸ் எது இருக்கா? இல்ல சொல்லி 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 நீங்க பாருங்க. சரி, நான் நாளைக்கு எல்லாம் சொல்லிப்போம். இதை எப்படி சும்மா சொல்லி பார்க்க கூடாது. இப்ப வந்து சந்தியா அப்படின்னா எஸ்க்கு என்ன சொல்லணும்? எஸ். எஸ் பேரை எஸ் சொல்லி பார்க்கணும். ஓகே, எஸ் ஆ எஸ் ஆ ஆ ஆ என் என் டே 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 ஹா ஆ ஹா இ இ இ எப்சிலான் எப்சிலான் ஆ ஆ முடிஞ்சா. அதே மாதிரி அவங்க பேர் எல்லாரும் சொல்லி பாருங்க பாப்போம். யாட் இ ம் என் ம் இ ம் டே ம் ஹா ஆ ம் சூப்பர், முடிஞ்சது. அவ்வளவுதான். குணவதி. குணவதி கேட்டுச்சாமா? எஸ் மேம். ட்ரை பண்ணுங்க. இருக்கு மேம், தமிழ் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏ ம் ஓ ம் ஊ ஊ ம் எஸ் மேம். ஓ ம் என் ஆ ம் பௌ ஆ ம் டே ம் ஹா எப்சிலான். ம். பரவாயில்ல, அவ்வளவுதான். ஓகே, இப்போ இது என்ன பண்ணணும்? உங்க வீட்ல இருக்க அப்பா பேரு அம்மா பேர் எல்லாரும் எழுதி சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துடும். ஓகே, இது எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் பார்ட்டே இதுதான். இது கேட்க தான் சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே அடுத்து யாரு? மனசெல்வி. எல்லாரும் சொல்லணும். ரேவதி சொல்றீங்களா? வனசெல்வி சொல்றீங்களா? யார் சொல்றது? சங்கீதா. ம் எஸ் எஸ் ம் ம் ஆ
ஏ ம் ஆ என் இஎன் என் அதெல்லாம் சொல்ல வேணாம். எஸ் ஆ என் அப்படி மட்டும் எஸ் சொல்லுங்க. ம் ஆ என் ம் ம் கு கே ஏ என் கு ஜி மேம். ஈ எப்படி சொல்லணும்? ஈய ஏ சொல்லணும். வந்து ஏ ஆ ஏ ஆ டே ம் ஹா ஆ ம் சங்கீதா. ரேவதி. அன்மியூட். ரேவதி அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. மேம் சொல்லுவாங்க மேம். சொல்லுங்க. எல் ம் ஏ பே ஆ ஹா இ எர் ஏ எர் ஏ எர் எஸ் மேம். சொன்னீங்களா? எனக்கு கேட்கலப்பா. ம் சொன்னேன் மேம். இன்னொரு சரி முறை சொல்லுவாங்க மேம். இன்னொரு தடவை சொல்லுங்க. எர் ம் ஏ ம் பே ஆ பவ் பவ் விய வந்து பவ்னு சொல்லணும். ஓ டபிள்யூ கிடையாது. ஓகே. பவ் ம் ஆ ம் ஹா இ ம் டே ஹா இ. ம் ஓகே குட். அப்படியே நீங்க மத்தவங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, அப்படியே உங்க வீட்ல இருக்கிற அப்பா அம்மா பிள்ளைங்க யாரும் இருந்தாங்கன்னா அவங்க பேரு ஹஸ்பண்ட் பேர் எல்லாத்தையும் சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. யா அடுத்த வாரம் செல்விப்பிரியா. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஃபவ் ஆ என் ஆ ம் ம் எஸ் ஏ எல் ம் ஃபவ் ம் இ ம் பே ம் எர் ம் இ உப்சிலான் ஆ. அவ்வளவுதான். ம் இதுல வந்து இன்னொரு ஒரு மூணு வேர்டு, மூணு லெட்டர் என்னன்னா, ஏ போட்டு பக்கத்துல ஈ போட்டா எப்படி ஏ அப்படின்னு சொல்ற மாதிரி வரும். ஏ ஓ ஊ. ஓகே. ஏ ஊ. இது வந்து யூ யூ. இந்த வாய் வந்து இப்படி குட்டியா போகணும். இது வந்து ஊ. விரிச்சு சொல்லணும். இந்த வாய் இப்படி பிரிக்கணும். ஓகே. இது வந்து ஓ போட்டு உம்லவுட். ஓகேவா? ஓ ஓ. யூ அப்படிங்கும்போது யூ யூ. இது வந்து டபுள் எஸ் போட்டா எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம் அது மாதிரி. டோட்டலா நம்மளுக்கு 30 லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா? 30 லெட்டர்ஸ்ல இந்த 3 வரும் மெயினா. நிறைய இடத்துல இது வரும். சரிங்களா? பேர்லயே கூட ஜெர்மன்ல பேர்லயும் இந்த லெட்டர்ஸ் வரும். மேம் இன்னொரு டைம் சொல்லுங்களேன். இந்த ஏ இந்த லாஸ்ட் 3 இருக்குல்ல மேம், ஏ ஓ யோ, அந்த இதை ஆமா. எப்படி ப்ரொனவுன்ஸ்? இது பாருங்க, ஏ பக்கத்துல ஈ போட்ட மாதிரி. ஏ ஏ. சொல்லுங்க. ஏய் ஏய் ஆமா. ஏ. ஏய் ஏய். இது வந்து ஊ. இந்த இந்த ஊ ஊ. ஓ ஓ இவ்வளவுதான் திறக்கணும். வாய் ரொம்ப திறக்கூடாது. ஊ ஊ. ஓ ஓகே. இதுக்கு வந்து யூ ஓ விசில் அடிக்கிற வாய்ஸ் கொண்டு வருவோம்ல, அப்படி கூவிச்சு அது மாதிரி ஊ அப்படி கொண்டு வரும். யா யூ. அந்த வந்து யூ அப்படி கொண்டு வரணும். அதை படிக்கும்போது ரீட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் வேர்ட்ஸோட படிக்கும்போது சொல்றேன். சரிங்களா?
ஸோ டோட்டல் எத்தனை ஆல்பபெட்ஸ் இருக்கு நம்மளுக்கு? 30. 30 மேம். 30 இருக்கு. ஓகே, ஓகே. இப்போ நாளைக்கு என்ன பண்ணிட்டு வந்திருக்கணும்? இது ஃபுல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்கணும் ஏபிசிடி. சரிங்களா? சரி. அடுத்தது குட் மார்னிங் அப்படிங்கறத ஜெர்மன்ல எப்படி சொல்றது? Guten Morgen. யா, Guten Morgen. மார்கன். யா, Guten Morgen. ஆமா. ஒரு நிமிஷம் நானே சொல்லி தந்துறேன். கூட்டன் மார்கன் சொல்லுங்க. அந்த ஆர வந்து கொஞ்ச நாள் ஆர் அப்படின்னு சொல்லுங்க. கூட்டன் மார்கன். ஆர் Guten Morgen. நாக்கு வந்து அங்க உள்ள போய் டச் பண்ணணும். மார்கன் அந்த மாதிரி சொல்லுங்க. கூட்டன் Guten Guten Morgen. Morgen. Guten Morgen. எஸ். குட் ஆஃப்டர்நூன் வந்து எப்படி சொல்லணும்? கூட்டன் டாக். Guten Tag. கூட்டன் டாக். Guten Guten Tag. அடுத்தது கூட்டன் ஆபெண்ட். Guten Guten Abend. Abend. ஆமா, Abend. ஆபெண்ட். Abend. Abend. Guten Abend. Guten Abend. அடுத்தது கூட்டன் Guten நாட். Morgen. Guten Abend. Guten Nacht. No. கூட்டன் நாட். இப்ப இந்த இடத்துல மட்டும் நான் என்ன போட மாட்டேன்? எண்ணு போட மாட்டேன். மித்த எல்லாத்துலயும் எண்ணு இருக்கு. சரிங்களா? கூட்டன் மார்கன், கூட்டன் டாக், Guten Tag. Guten கூட்டன் Abend. ஆபெண்ட், Guten Morgen. கூட்டன் நாட். Good night. கூட்டன் நாட். Gute Nacht. Good night. Good night. That. அடுத்தது பாய் எப்படி சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா சூஸ், Choose. Choose. பிஸ்பால். Bisbald. சூஸ், This. Choose. பிஸ்பால். Bisbald. அடுத்து auf Wiedersehen. இதை எப்படி ஸ்பிளிட் பண்ணி சொல்லணும்? ஓகே, auf, wie, der, Der. sehen. 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 Okay, auf, Sehen. Auf. Wie wie, das sehen. Das. der, Sehen. sehen. Say. ஓகே, sehen. அந்த ஹென்னை வந்து சைலண்டா. ஓகே, sehen. Yes. Sehen. 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 இதுக்கு மீனிங் என்ன? சூஸ் அப்படின்னா Choose. பாய்னு அர்த்தம். பிஸ்பால்டுனா see you soon. auf Wiedersehen அது Until ஒரு ஃபார்மல் வே. ஓகே, something. ஆமா, பாய் தான் ஃபார்மல். அதாவது நீங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல வேலை பாக்குறீங்க அப்படின்னா அங்க கொஞ்சம் ஃபார்மலா நடந்துக்கணும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறதுக்கும் ஆபீஸ்ல பேசுறதுக்கும் ஹாஸ்பிட்டல்ல பேசுறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அங்க எப்படி இருக்கணும்? ஃபார்மலா இருக்கும், ப்ரொஃபஷனலா இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. அந்த இடத்துல நான் போய் உங்களோட பாஸ் கிட்ட போய் சூஸ் சொல்லக்கூடாது. அவங்க கிட்ட அவுட் Wiedersehen. Auf Wiedersehen. Auf Wiedersehen சொல்லுங்க. Auf Wiedersehen. Auf Wiedersehen. Auf Wiedersehen. Auf Auf Wiedersehen. 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 Ja, Wiedersehen சொல்லுங்க. Wiedersehen. Auf Wiedersehen. Wiedersehen. Auf Wiedersehen. Wiedersehen. அடுத்தது வந்து how are you அப்படிங்கறத எப்படி கேக்குறோம்? WIV, we கிடையாது, we gate, yes, dear. We gate, dear. dear. இப்ப இந்த ES நான் என்ன பண்றேன்? apostrophe போட்டு S போட்டுக்கிறேன்.
V gates dear. V gates dear. இல்லைன்னா V Gates gates. dear. Gates V dear. gates dear. Gates dear. V gates. V gates dear. எழுதிக்கிறீங்களா? V gates dear. We get us dear. V gates dear. V gates dear. V gates dear. V gates. மேம் எல்லாமே ஒரு என்னது டவுட் நீங்க மேம். சொல்லுங்கப்பா. மேம் இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு என்னது கொஞ்சம் போர்டாட்டு வி கேட்ஸ் டியர்னு போட்டிருக்கீங்க. ஆ, அந்த VIR இல்லாம ஜஸ்ட் வி கேட்ஸ்னு போட்டிருக்கீங்கல்ல. ஆ, ஆமா. இந்த ரவுண்ட் பண்ணி ஷார்ட்டா கட்டிருக்கீங்க. ஷார்ட்டா சொல்றதாம்மா. இந்த ESக்கு பதில நான் வந்து சும்மா ஹேவி கேட்ஸ் டியர். இது வந்து நம்ம என்ன சொன்னேன், நானு ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டேன்னு சொன்னேன்ல, அதனால நம்ம எப்படி வேணாலும் கேட்கலாம். ஏய் நல்லா இருக்கியா, நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்கறது தான் இந்த வி கேட்டஸ் டியர். டியர் அப்படின்னா நீ, ஓகேவா? ஏய் நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்கறது. நல்லா இருக்கியா டெய்லிலாம் நம்ம போய் நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்க மாட்டோம். அடுத்த நாள் என்ன பண்ணிடுவோம், நல்லா இருக்கியா அப்படின்ட்டு போயிடுவோம்ல, அதுதான் வி கேட்ஸ் ஷார்ட். Wickets. Gates dear. Wickets. V gets dear. We get dear. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதுக்கு ஆன்சர் எப்படி சொல்றது அப்படிங்கிறது ஒரு ஈஸியான ஃபார்மேட் இருக்கு. ஓகே, நம்ம இந்த கூட்டன் டேக்ல ஒரு வார்த்தை படிச்சோம், GUT அப்படின்னு. ஓகே, இது வந்து என்ன சொல்லுவோம், கூட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நல்லா இருக்கியான்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன், கூட் அப்படின்னு சொல்லிடுவேன். கூட் Good. Good. இந்த கூட்டுங்கிறதே ஒரே தடவை எப்ப பார்த்தாலும் கூட்டு கூட்டுன்னு சொல்லாம இருக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஜேர் குட் அப்படின்னு. ஜேர் அப்படிங்கிறது வெரி அப்படிங்கிறது, குட் வெரி குட். Good sir. குட் சேர். Sir good. Sir good. Sir good. Are good. Say. Sir good. Sir. I'm fine. மேம் சொல்லுங்கப்பா. மேம் குட்னா நல்லா இருக்கேன்னு அர்த்தமா? இப்போ ஷேர் குட் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கேன். அந்த ஷேர் SPH அந்த ஷேர்ங்கிறது ரொம்ப சேருங்கிறது ஆமா.
ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு புக்ல வந்து ஒரு கான்வர்சேஷன் பார்ப்போம். அந்த கோர்ஸ் புக்ல வந்து பேஜ் நம்பர் 10 எடுத்துட்டீங்கன்னா எடுத்தாச்சு மேம் அப்படின்னு சொல்லலாம். எடுத்தாச்சு மேம். ஓகே சூப்பர். ஓகே அடுத்து இப்போ இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ரெண்டு பேர் மீட் பண்ணும்போது என்ன பேசிக்கிறாங்க அதை ஜெர்மன்ல இப்போ நம்ம பேசி பார்க்க போறோம். ஓகே ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு ஒருத்தவங்க மீட் பண்ண நம்ம என்ன சொல்லுவோம்? ஹலோ அப்படின்னு சொல்லுவோமா? எங்க இருக்குன்னு தெரியுமா? இது இங்கதான். ஹலோ நீனா. ஓகே ஹலோ நீனா. அவன் பேரு நிக்லஸ், இவ பேரு நீனா. சரிங்களா? ஓகே. ஹலோ நீனா. ஹலோ நிக்லஸ். உடனே என்ன கேக்குறாங்க? வி கேட்ஸ். ஜெனிதா ஏன் வீடியோ ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க? வி கேட்ஸ். உடனே நம்ம என்ன சொல்றோம்? தேங்க் யூ அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்றோம். தேங்க் யூ. தேங்க். DANK அப்படின்னா தேங்க். தேங்க் யூ சொல்லுங்க. தேங்க். ஹலோ நீனா. ஹலோ நிக்லஸ். வி கேட்ஸ். உடனே ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிடுறாங்க? தேங்க். அப்புறம் என்ன சொல்றாங்க? ஷேர் குட். கேக்குறாங்க. ஓகே உண்டு டியர் அப்படின்னா நீ எப்படி இருக்கு? ஓகே நீ எப்படி இருக்க அப்படின்னு கேக்குறோம். அதுதான் அந்த உண்டு டியர். உண்டு அண்டு. உண்டுன்னா அண்டு. ஏஎன்டி அண்டு நான் உண்டுன்னு சொல்றேன். அப்புறம் நீ அப்படின்னு கேட்கும்போது உன் டியர். DIR. டியர் இஸ் நீ. உன் டியர். Ganz good. Okay, I'm doing overall good. Thank you. மேம் கான்ஸ் குட்னா மேம். கான்ஸ் குட்னாலும் அதே மாதிரி தான். இந்த சேர் குட்ன்ற மாதிரி நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படிங்கிறது தான் கான்ஸ். அது ப்ரொனவுன் பண்ணுங்க மேம். கான்ஸ். கான்ஸ். GANZ கான்ஸ். கான்ஸ். Ganz gut, danke. இந்த நான் சொன்னேன்னா வந்து ஏ மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணும். அப்ப இந்த இடத்துல கீழே எழுதி வச்சுக்கோங்க. அந்த ஈக்கு கீழே ஏன்னு எழுதினாதான் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ப்ரொனவுன்சியேஷன் கரெக்டா வரும். எல்லாரும் சேர்ந்து ரீட் பண்ணலாமா? ரீட் பண்றீங்களா? ஹலோ நீனா. ஹலோ நிக்லாஸ். வேகட்ஸ். danke. ஷார்கட். und dir. ganz gut. danke. சூப்பர்மா. அவ்வளவுதான். சூப்பரா இருக்கா? எஸ்.
நல்லா டிஃப்ரெண்டா இருக்கு. இப்ப இவங்க நீனாவை பார்க்க இன்னொருத்தி வரா. சரியா? அவ வந்தோடனே அவகிட்ட என்ன பேசுறாங்க? ஹலோ நீனா, ஹலோ யூலியா, வி கேட்ஸ் டியர். அதை ரீட் பண்ணுங்க. ஏஞ்சல், நீங்க தான் பேசாம இருப்பீங்க. நீங்க தான் வீட்ல பிராக்டிஸ் பண்ணிருக்கணும். ஓகே, நீங்க சும்மா லிசன் மட்டும் தான் பண்ண போறீங்கன்றனால பேசணும். நாங்கெல்லாம் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுவோம். நீங்க மட்டும் பேசாம இருப்பீங்க. கொஞ்சம் வீட்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க தனியா. உங்களுக்கு ப்ரொனன்சியேஷன் வரலைன்னா குரூப்ல வாட்ஸ்அப்ல மேம் இதை இப்படி சொல்லலாமா அப்படின்னு சொல்லி நீங்களும் ரீட் பண்ணி எனக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க. தேங்க்யூ. எஸ், ஓகேம்மா, சூப்பர். எஸ், அடுத்தது ஹலோ நீனா, ஹலோ Hello, யூலியா. Nina. Hello, Hello, Ju- Julia. Hello, யூலியா, இந்த இடத்துல ஜேயை வந்து யூ சொல்லு. You. ஓகே யூலியா. Julia. Julia. We get dear. வி கேட்ஸ் டியர். Thank you. Good. தேங்க் Good one, dear. குட். ஓன் டியர். Oh dear. யா, இந்த இடத்துல ஐ எம் ஆல்சோ குட், நானும் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். எப்படி சொல்றது? ஹவு குட், தேங்க். Nang ma'am. How? ஏயுசிஹெச், அவுக். Auk. Auk. ம். Auk. 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 ம். அவுக் Auk. அவுட். தேங்கு. தேங்க். தேங்கு. தேங்கு. Thank you. தேங்கு. ஜெனிதா, நீங்க ஏன் வீடியோ டர்ன் ஆன் பண்ண மாட்டேங்கிறீங்க ஜெனிதா? நான் கேட்டுட்டே இருக்க முடியாது ஜெனிதா. எதுவும் பேச முடியலன்னா மெசேஜ் போடுங்க. Auk. நீங்க பேசுறது எனக்கு கேட்க மாட்டேங்குது. Got. அடுத்து இப்போ உடனே அவங்கள வந்து இந்த பையன் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஓகே, ஹலோ. இப்ப என் பேரை நான் எப்படி கேட்கறது அப்படின்னா Ish. ரெண்டு விதமா இருக்கும். ஓகே, வேர் பிஸ்ட் து. ஓகே, ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்கும்போது நான் எப்படி கேட்பேன்? WER, வேர் பிஸ்ட் து. அப்படி எழுதிக்கோங்க. வேர் பிஸ் து. வேர் பிஸ்ட் துனா ஹூ ஆர் யூ. Where best? Where best? ஓகே, Where best do? ம், இல்ல வேர் அப்படின்னா பிஸ்ட் து. Do. ஆமா. அடுத்தது That is do. வி ஹைஸ் து. அடுத்தது We heist do. ம், We heist do. ம், I do. ம். பேர் எப்படி கேக்குறது? Where? வேர் பிஸ்ட் வேர் பிஸ்ட் து. Do. வி ஹைஸ்ட் து. Heist do. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஓகே, வேர் பிஸ்து இல்லைன்னா வி ஹைஸ்து. இப்போ இதுக்கு நான் ஆன்சர் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா இஷ் அப்படின்னா என், நான், ஐன்னு அர்த்தம். ஓகே, இஷ் ஹைஸ நந்தினி. அது மாதிரி உங்க பேர்லாம் சொல்லுங்க. Ich bin Sandhya. சூப்பர். இஷ் பின்னும் சொல்லலாம், இஷ் ஹைஸ சொல்லலாம். ரெண்டுமே சொல்லுங்க. Ich heist ஹைஸ, ஹைஸ. E வரதுனால heist. கரெக்ட். வரனால ஹைஸ. Heist. இஷ் ஹைஸ. அந்த இது பி மாதிரி சொல்லக்கூடாது. அதை வந்து 2 எஸ் போட்டால் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க அது மாதிரி இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணும். சொல்லுங்க எல்லாரும் கடகடன்னு உங்க பேரை சொல்லுங்க. இஸ் ஹைசர் குணவதி. இஸ் ஹைஸ் பிரியா. Is Heiser Revati. மேம் சொல்லுங்க. மேம் அந்த ஹலோ இட்ஸ் பின் ஜூலியா
ம். ஊண்ட் டு அந்த அதுல இருந்து சொல்லுங்க மேம் மறுபடியும் திரும்ப பொறுங்க. ஹல் எங்க இருக்கு? இதுவா? அந்த 3வது பேராகிராஃப் ஹலோ இட்ஸ் பின் ஜூலியா அதுல இருந்து அது நம்ம பார்க்கவே இல்லையேடா. நான் இங்க கீழ தானடா சொல்லிக் குடுத்துட்டு இருக்கேன். நான் இன்னும் அங்க போல. ஆ, அதான். கீழ சொல்லிக் குடுத்துருக்கேன். உங்களுக்கு தெரியலையா அது? சரிங்களா? கீழே ஃபர்ஸ்ட் அது இருக்கு மேம் இது சரி அப்படியா? சரி, சரி, சரி. இங்க சொல்லிக் குடுத்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அங்க போலாம். வெறும் பேர மட்டும் எப்படி கேட்கறது? எப்படி சொல்றது? பேர் எப்படி கேட்பீங்க? இந்த கீழ 2 இருக்கு பாருங்க. வேர் பிஸ் டு வேர் பிஸ் டு டு வி ஹை வி ஹைஸ் ஹைஸ் டு டு அவ்வளவுதான். ஹைஸ் அந்த டு டு து அந்த து இத்து து அப்படின்னு சொல்லாதீங்க. பிஸ்த் டு து. அவ்வளவுதான். சூப்பர். வேர் பிஸ் து வி ஹைஸ் து. Where this do we வேர் has பிஸ் டு வி ஹைஸ் டு சூப்பர். அவ்வளவுதான். மேம் அதை இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களா மேம் அந்த HEIBT இஸ் ஹைஸ்ட் சொல்லுங்க. ஹை heist ஹைஸ் 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 heist ஹைஸ் ஹைஸ்ட் heist ஹைஸ்ட் து. heist do ஆன்சர் சொல்லும்போது எப்படி சொல்லுவோம்? வேர் பிஸ் டு டு இஷ் ஹைஸ இஸ் ஹைஸ் இஷ் ஹைஸ where this ஹைஸ் ஹைசர் அவ்வளவுதான். இஷ் ஹைசர் heiser இஸ் ஹைஸ இல்லனா இஷ் பின். ஹைஸ் ஹைஸ் இஸ் பின் ஓகேவா? okay ma'am. ஒண்ணும் இல்ல. இப்ப இத ஓகே மட்டும் தான் மேம் நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோம். சரிங்களா? இப்ப என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, நான் ஒரு கான்வர்சேஷன் பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தனையும் ஹலோ சொல்லணும். ஓகே. ஹலோ சந்தியா. ஹலோ hello நானும் சந்தியா ஹலோ மட்டும் பண்றோம். மேம் நானும் சந்தியா மட்டும் பண்றோம். லிசன் பண்ணுங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் எடுத்தனையும் ஹலோ சொல்ல போறோம். ஓகே. ஹலோ சந்தியா. hello ma'am வி கேட்டஸ் டியர். இல்லனா ஃபர்ஸ்ட் ஹலோ மட்டும் சொல்லிக்கலாம். சாலி. ஹலோ hello we gets ma'am சரி ஒரே நிமிஷம். நான் எழுதி போட்டுறேன். அப்புறம் கன்ஃபியூஸ் ஆயிரும் உங்களுக்கு. எல்லாரும் இப்ப இதை பேச போறீங்க. இங்க நம்ம வந்து பிரேக் அவுட் ரூம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சிருப்போம். அந்த பிரேக் அவுட் ரூம்ஸ்ல என்ன பண்ணுவீங்கன்னா 2 பேரா தனியா பிரிஞ்சு போயிருவீங்க. 2 பேரும் சேர்ந்து பேசி பார்க்கணும். சரிங்களா? இப்ப அதுதான் நாங்க 2 பேர் எப்படி பண்றோமோ அதே மாதிரி நீங்க உங்களுக்கு பார்ட்னர் யார் வர்றாங்களோ அவங்க கூட இதெல்லாம் பேசி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்ல போறோம்? ஹலோ மட்டும் சொல்ல போறோம். ஓகே. ஹலோ hello ma'am வி ஹைஸ்ட் டு. ஓகே. அந்த பீட்டா மாதிரி சிம்பிள் வர்றதுக்கு ப்ரொனவுன்சியேஷன் இதுதான். சரிங்களா? அதனால இப்படி பார்த்துக்கோங்க. எல்லாத்துக்கும் பெருசா தெரியுதுல்ல? மேம் இல்ல எனக்கு குட்டியா மேம் இருக்கு. லோட் ஆயிட்டே இருக்கு லோட் ஆயிட்டு இருக்கா? நெட் ப்ராப்ளமா இருக்கும். we heist do யா. இப்போ நான் வந்து சந்தியாட்ட கேட்குறேன். ஐயோ உடனே சந்தியா அதுக்கு என்ன சொல்லணும்? இஷ் ஹைஸ eyes sandhya இஷ் ஹைஸ சந்தியா. சாரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக். no ஓகே. problem யா. இஷ் ஹைஸ சந்தியா. yes ma'am உடனே நீங்க என்ன பண்ணணும்? என்னைய கேட்கணும். கேளுங்க. we heist do வி ஹைஸ்ட். ஓகே. நான் என்ன சொல்லுவேன்? இஷ் ஹைஸ is Aiza நந்தினி. முடிஞ்சதா?
சரிங்களா? இதை பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து என்ன பண்ண போறீங்க? How are you கேட்க போறீங்க. How are you எப்படி கேட்போம்? வே ம் we கேட் ate us டியர் dear. Sehr gut. ముందు ஓகே. How good? Danke. Tschüss. அப்படின்னு சொல்லி முடிக்க போறீங்க. இந்த தேங்கா முன்னாடி போட்டுக்கலாம், பின்னாடி போட்டுக்கலாம். சூஸ் கிளார் பேசிடலாமா? போடவா பிரேக் அவுட் ரூம்ஸ்ல? ட்ரை பண்ணுங்க, நானும் வருவேன் அங்கே வந்து செக் பண்ணுவேன் எப்படி பேசுறீங்க என்னன்னு பார்க்கறதுக்கு. ஓகே, இதை கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி கூட எடுத்து வச்சுக்கோங்க ஃபோனில். ஒரு லிங்க் வந்திருக்கான்னு பாருங்க உங்களோட இதில். எஸ். அதை அப்படியே கிளிக் பண்ணுங்க, ரூமுக்கு போங்க அப்படின்னு சொல்லி வரும், அதை கிளிக் பண்ணுங்க. ஜெனிதா ஒரு லிங்க் வந்திருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. ஜெனிதா
ஜினிதா உங்களுக்கு நெட்வொர்க் ப்ராப்ளம் போல. ம் பேசுறதே கேட்க மாட்டேங்குது ஜினிதா. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஜினிதா தவிர மத்த எல்லாத்துக்கும் பேசுற கேட்டேன். சரி, கொஞ்சம் வருதா பேசுறதுக்கு? நாளைக்கு பேசும்போது இன்னும் நல்லா வரும். ஓகே, வீட்ல என்ன பண்ணணும்? 2-3 தடவை சொல்லி பார்க்கணும். ஓகே, வாஸ் இட் ஈஸியா? கத்துக்கலாமா டக்குன்னு? ஓகே என்ன பண்ணணும்? நீங்க வாயை திறந்து கண்டிப்பா ப்ராக்டிஸ் வேணும். வாயை திறந்து பேசணும். சும்மா நான் மட்டும் பேசிட்டே இருந்தேன், நான் மட்டும் கிளாஸ் எடுத்துட்டே இருந்தேன்னா நீங்க பேச முடியாது. சரியா? ஓகே நீங்க மேம் கேட்டுட்டே உட்காந்துருக்க வேண்டியதான் நான் சொல்றதை மட்டும். இந்த பிரேக் அவுட் ரூம்ஸ் போகும்போது அந்த டைம் வேஸ்ட் பண்ணாம நீங்க என்ன பண்ணணும்? பேசிக்கிட்டே இருக்கணும். ஜெர்மன்ல சும்மா ஓகே மேம் ஜெர்மன்ல பேசணும். அதுதான் முக்கியம். ஓகே, இது போக நீங்க என்ன பண்ணிக்கோங்க, உங்க குரூப்ஸ் ஃப்ரேம் பண்ணி நீங்க படிக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே, நீங்க யாராவது உங்க ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரு கூட சேர்ந்து இருந்தீங்கன்னா கூட அவங்க கூட சேர்ந்து பேசி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸா யாரும் இருக்கீங்களா இல்ல தனியா தான் இருக்கீங்களா? தனியா தான் மேம் இருக்கும். தனியா தான் இருக்கீங்களா? சரி. நிறைய பேர் ஃப்ரெண்ட் ஆஃபர்லாம் கொடுத்தாங்களே, யாரும் அப்படி சேர்க்கலையா? இருக்காங்க மேம், பட் ஆனா அவங்க சேர மாட்டேங்கிறாங்களா? அது இது பட்டி ஆஃபர் சொல்றீங்களா மேம்? ஏதோ பட்டி ஆஃபர் மாதிரி ஏதோ ஆஃபர் பண்ணாங்களே, அதுல ஜாயின் பண்ணலையா? எல்லாம் அதுல ஒரு சிலர் வந்திருக்காங்க மேம், அதுல இருந்து வந்திருக்கோம். சரி. இல்ல அவங்களாம் நீங்க என்ன பண்ணுங்க, சேர்ந்து டெய்லி பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க அப்படின்னு சொல்றேன் நான். சரிங்களா? அதுக்குதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களான்னு கேட்டேன். இருக்காங்க, இங்க இருக்காங்க. ஓகே, ஒரு டைம் நீங்க ஃப்ரீயா இருக்க டைம், எங்கேயாவது மீட் பண்ற டைம், அந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டே இருக்கணும். நம்ம ஜெர்மனை பேசிக்கிட்டே இருந்தாதான் ஜெர்மன் வரும். சரிங்களா? கிளாஸ்ல நீங்க மிஸ் பண்ணலாம், அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம், அவங்கள்ட்ட மிஸ் பண்ணா நீங்க கேட்டுக்கலாம். அப்படி ஒவ்வொருத்தரும் மாறி மாறி ஹெல்ப் பண்ணிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் கத்துக்கிருவீங்க. ஓகே, சரி. இப்ப ஹோம்ஒர்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த புக்ல யூபுங்ஸ் புக் இருக்கு இல்லையா? ஆமா மேம். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, நாளைக்கு கட்டாயத்தை முடிச்சிருவோம். மேம் இந்த புக் பேர் கொஞ்சம் ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்களா மேம்? யூபுங்ஸ் பூன்ஸா மேம்? ஆமா, புங்கு யூபுங்ஸ். ஆமா, அந்த பேரை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன்னா நான் எந்த புக் சொல்றேன்னு தெரிஞ்சிடும். சரிங்களா? ஓகே, இப்ப இந்த பேஜ் எடுத்துக்கோங்க, பேஜ் நம்பர் 6. இதுல ஒரே ஒரு எக்ஸசைஸ் தான் இருக்கு, 2A. இதுல என்ன பண்ணிருக்காங்க, 2 பேர் பேசுறாங்க. இதுல என்ன வருங்கிறத இங்க மேல இருக்கிறத நீங்க ரீட் பண்ணி கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இது முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல வாங்க, 3A. இந்த குட் மார்னிங் எங்க போடணும், இந்த பிக்சரை பார்த்து நீங்க எழுதணும். 3A, பேஜ் நம்பர் 7ல 3A. ஓகே மேம். எனக்கு ஃபர்ஸ்ட் நாள்னா இது 2 மட்டும் பண்ணிட்டு வாங்க. பண்ணதுக்கு அப்புறம் இது என்ன பண்ணணும், ஒரு போட்டோ எடுத்து எனக்கு குரூப்ல அனுப்பணும். ஓகே மேம். உங்களுக்கு நான் ஒரு ஆப் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறேன். ஓகே, அந்த ஆப்போட பேரு DU. ஸ்பெல் பண்ணுங்க மேம். இது யாரு இந்த தமிழ், அது என்னதுப்பா? ஓ, ஜினிதானே, அவங்களுக்கு தான் பிரச்சனை இருந்ததோ? மேம் நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுமா சங்கீதா, அப்ப கேக்குது. மேம் என்கிட்ட புக் இல்லை மேம். ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. கம்மிங் நெக்ஸ்ட் வீக் மண்டே தான் வரும்னு சொல்லியிருக்காங்க மேம். மண்டே வருமா? எந்த ஊர் நீங்க?
பாண்டிச்சேரி மேம். பாண்டிச்சேரியா? ஏன் சென்னையில பாண்டிச்சேரியில இல்லையா? சரிப்பா. மேம். சரி, அது வரைக்கும் நீங்க சும்மா நெட்ல எழுதி மட்டும் பார்த்துக்கோங்க. சும்மா ஆன்சர் மட்டும் எழுதி மட்டும் எனக்கு அனுப்புங்க. அந்த பிறகு நீங்க இதுல அனுப்புங்க. சும்மா ப்ராக்டிஸ் இந்த நம்பர் மட்டும் 3A 2Aன்னு போட்டு அதுக்கான ஆன்சரை மட்டும் எழுதி அனுப்பிச்சிருங்க. ம். மேம் இப்போ ஒரு ஆப் சொன்னீங்களா மேம், அது நேம் சொல்ல முடியுமா? இந்த ஆப் இதுல வாட்ஸ்அப்ல போட்டிருக்கேன் பாருங்க. ஓகே மேம். அதை கொஞ்சம் ஓபன் பண்ணுங்க. ம். இப்படி போலாமா? அதுல வந்து லேர்ன் பண்றது ஜெர்மன் போடணும். எது மூலியமா லேர்ன் பண்றீங்க? இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி போடணும். Duolingo. பிள்ளைங்கோ மேம். ஆப்பா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது டெய்லி நீங்க என்ன பண்ணலாம்? கேம்ஸ் மாதிரி விளையாண்டுக்கிட்டே இருக்கலாம். வெக்காபுலரி லேர்ன் பண்ணிட்டே இருக்கலாம். Okay. ஓகேவா? ட்ரை பண்ணுங்க. அப்புறமா ஃப்ரீயா இருக்கும்போது ஜெர்மன் லேர்ன் பண்ணணும் இங்கிலீஷ் மூலியமா அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வேர்ட் சொல்லி தரும். டெய்லி ஒரு 5 வார்த்தை 10 வார்த்தை அப்படின்னு. ஆனா டெய்லி பண்ணணும், ஒரு நாள் விடக்கூடாது. சரிங்களா? எஸ் மேம். ஓகேம்மா. we'll meet tomorrow then. Bye. Later. Choose. Good night. Choose, ma'am. Choose. Good night. Practice. Practice பண்ணிட்டு Choose வந்துருங்க. good knock, ma'am. Not good night.